நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், இழந்தவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாததை பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்துக் கொள்ளாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை குறித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். உட்காருங்கள். இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1 Thessalonians 5:16 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏங்க விசனமா இருக்கீங்க? சித்தர், நீங்க வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் துக்கமாயிருங்கள் என்ற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்குமாறா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆங்கிலத்தில் rejoice always. Rejoice always. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நிருபத்தை எழுதின பரிசுத்த பவுல் இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது பவுலை கள்ள அப்போஸ்தலன், கள்ள போதகன், கள்ளத்தனமான காரியங்களை போதிக்கிறவர் என்று சொல்லி குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை தெசலோனிக்கேய திருச்சபையில் இருக்கிற சகோதரருக்கு இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்ப நம்ம இந்த தெசலோனிக்கேய திருச்சபையாரை பார்க்கும் பொழுது அவங்க பரிசுத்த பவுலுக்கும் சில்வானுக்கும் தீமோத்தேயுவுக்கும் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் நீங்க தான் அப்படின்ட்டு இந்த சபையாரை இந்த 3 ஊழியக்காரர்களும் வெற்றி கொண்டார். அது மாத்திரமல்ல, நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று இந்த 3 ஊழியக்காரர்களும் திருச்சபையில் இருக்கிற தெசலோனிக்கேய மக்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து சொன்னார். வசனம் சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமாய் rejoice always. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், சிரமங்கள் இது வழியாக ஒவ்வொரு நாளும்
நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் எப்படி நாம் பதில் உரைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது அந்த கடினமான வேலைகள் நம்மை கீழே தள்ளும் பொழுது அது மாத்திரமல்ல, காரியங்கள் சரியாய் நடக்கும் பொழுதும் காரியங்கள் தவறாய் நடக்கும் பொழுதும் நாம் எப்படிப்பட்ட நபராய் இருக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் முரண்பாடாய் இருக்கும் பொழுது களி கூர்ந்து எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க நீங்கள் விரும்புவீர்களா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு விசுவாசி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு சீஷன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாய் இருக்கணும். மூல பாஷையில எப்படி இருக்குதுன்னா, எப்போதும் எப்பொழுதுமே களி கூர்ந்து இருங்கள் அப்படின்னு. மூல பாஷையில் எப்படி இருக்குது? எப்பொழுதுமே களி கூர்ந்து இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை ஒரு கட்டளை. இந்த கட்டளை தெளிவான கட்டளை, வியாக்கியானத்திற்கு விளக்கத்துக்குரிய கட்டளை அல்ல. இந்த கட்டளையை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? வேதாகமம் சொல்லுது, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பிலிப்பியர் 3:1 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாயும். கர்த்தர் பிரதியாளர் நீங்க வீட்டில் போயிட்டு யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு உரையாடுகிறார். அந்த உரையாடல நீங்க 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு 8 முறை சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் என்கிற வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். பிலிப்பிய நிருபத்தை நீங்க வாசிப்பாங்க. பிலிப்பிய நிருபத்தை யார் எழுதினது என்றால் பரிசுத்த பவுல் எழுதினார். எந்த நிலைமையில் அவர் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பிய சிறைச்சாலையில், அது சிறைச்சாலை அல்ல, அது ஒரு சாக்கடை. அந்த
சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் அந்த பாதாள சாக்கடையில் நின்று கொண்டுதான் அவர் பிலிப்பியர் நிருபத்தை எழுதினார். அந்த பிலிப்பியர் நிருபத்தை அவர் எழுதும் பொழுது அந்த நிருபத்தில் சந்தோஷம் என்ற வார்த்தை 16 முறை வருகிறது. எத்தனை முறை வருகிறது? 16 முறை சந்தோஷம் என்கிற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து வாக்கிய வசனமாக எதை சொல்கிறார்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் சந்தோஷம் உள்ளவர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இன்றைக்கு நம்மிடத்துல பணம் இருக்கும். பணம் நமக்கு சந்தோஷத்தை தராது. 1957ஆம் வருஷத்திலிருந்து 1990ஆம் வருஷம் வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வருமானத்தின் நிலைமைகள் இரண்டு மடங்கான வருமானம் 1957 1990 வரைக்கும் அங்க வேலை செய்திருந்தவங்க எல்லாருடைய வருமானமும் 2 மடங்கா மாறுச்சு. ஆனா அதே காலகட்டத்தில் மக்களுடைய சந்தோஷத்தின் நிலை பெருகுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தின் நிலை பெருகவே இல்லை. துக்கத்தில் தான் எல்லாரும் இருந்தாங்க. காரணம் என்னன்னா இந்த 1957ஆம் வருஷத்திலிருந்து 1990ஆம் வருஷம் வரைக்கும் வருமானம் தான் உயர்ந்தது. வருமானம் தான் ரெட்டிப்பா மாற்றி தவிர அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக தற்கொலைகள், அநேக விவாகரத்துகள், மதுபான வெறி, போதை மருந்துகளை எடுப்பவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக உயர்ந்தனர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, சந்தோஷத்தை கண்டுபிடிப்பது எப்படி? How to find happiness? How to find joy? சந்தோஷத்தை கண்டுபிடிப்பது எப்படி? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், சந்தோஷம் உலகத்தில் உள்ள எந்த பகுதியிலிருந்தும் நமக்கு வருவது கிடையாது. அல்லேலூயா. நமக்கு சந்தோஷம் எங்கிருந்து வருது? தேவனிடமிருந்து வருது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 16:11 வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் ஒரு வலது பாசத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப நமக்கு என்ன தெரியுது? சந்தோஷம் உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறதில்லை, சூழ்நிலையிலிருந்து கிடைக்கிறதில்லை, நம்முடைய பணத்தினால கிடைக்கிறதில்லை, பதவியினால கிடைக்கிறதில்லை, உல்லாச பயணத்தினால கிடைக்கிறதில்லை, மதுபானத்தினால கிடைக்கிறது. மதுபானம் குடிக்கிறாங்க, மதுபானத்தினால சந்தோஷம் கிடைக்கிறதில்லை. ஆனா சந்தோஷம் எங்கிருந்து வருது? சந்தோஷத்தின் ஊற்றி யாரு? தேவாதி தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 4:7 வாசிப்பாங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை என் இறுதியத்தில் தந்து. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் அல்ல,
நிறைவான சந்தோஷம், முழுமையான சந்தோஷம், இயற்கைக்கு மேற்பட்ட சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் சந்தோஷம். சந்தோஷத்தை எங்க கண்டுபிடிக்க முடியும்? இரண்டாவது குறிப்பு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சந்தோஷம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சந்தோஷம் வருகிறது. கர்த்தருடைய அருமையானவர்களே, இந்த தேவன் சந்தோஷத்தின் ஆதாரமாக இருக்கிற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனா அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே சந்தோஷத்தின் ஊற்றாய் இருக்கிற தேவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இயேசு பெத்லகேமில் பிறந்த பொழுது தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு தேவன் சந்தோஷத்தின் ஆதாரமாயிருக்கிற அந்த தேவாதி தேவனையே இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக மூன்றாவது குறிப்பு உங்களுக்கு சொல்றேன். சந்தோஷத்தை நான் எங்கே கண்டுபிடிப்பேன்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 14:17. சந்தோஷம் நம்முடைய உள்ளத்துல உண்டாகணும்னா யார் மூலமா உண்டாகிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்படுகிறார் அப்படின்னு ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கனியாக நம்முடைய உள்ளத்துக்குள்ள வர, அவர் தனியாக நம்முடைய உள்ளத்துல வரும் பொழுது அந்த 9 கனி, அந்த 9 கனியில ஒரு கனி சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? அன்லிமிட்டெட் சந்தோஷம், வரவே இல்லாத சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? undiminishing happiness, undiminishing joy, மங்கி போகாத சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். தேவன் என்ன பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ள ஊற்றும் பொழுது தேவன் ஒரு கிணத்தை தண்ணீரினால் நிரப்புவது போல உன்னுடைய உள்ளத்தை கர்த்தர் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், நான் சந்தோஷத்தை எப்படி கண்டுபிடிப்பது? நான் கூட வாலிப வயசா இருக்கும் பொழுது சந்தோஷத்தை கண்டுபிடிக்க சிந்திப்பங்கள்ல ஈடுபட்டேன். சிந்திப்பங்கள்னா சினிமா பார்க்கறது, கதை புஸ்தகம் வாசிக்கிறது, நாவல் வாசிக்கிறது, இதுல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ள போய் கோட்டையை சுற்றி பார்க்கறது,
சந்தோஷம் கிடைக்கணும்னு பார்த்தேன். எங்க போனாலும் சந்தோஷமே கிடைக்கல, துக்கம் தான் கிடைக்கல. ஆந்திராவுக்கு போன பாருங்க, ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோம். ஹோட்டல்ல சிவப்பு கலர்ல இட்லிக்கு சாம்பார் கொண்டு வச்சேன். நாங்க நினைச்சோம் இந்த சாம்பார்ல தக்காளி தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இட்லிய புட்டு. அதாவது சிஎன்சில இருந்து எக்ஸ்கர்ஷன் போயிருக்கோம் ஆஸ்திரேலியாவுக்கு. மன்னப்பள்ளியில போன உடனே மன்னப்பள்ளியில இருக்கிற ஹோட்டல்ல இட்லியும் சாம்பாரும் கொண்டாந்து வச்சாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா இட்லிய புட்டு சோப்பு கலர்ல இருக்கிற சாப்பாடு, இது ஸ்பெஷல் சாப்பாடு போடுறது அப்படின்னு நினைச்சு நாங்க என்ன பண்ணோம்னா இட்லிய புட்டு சாம்பார் கூட வச்ச பாருங்க. வச்சுட்டு அப்படியே நாக்குல இருந்து அந்த நாக்கு நுனியில வச்ச பாருங்க. ஐயோ காரம் காரம் நீண்டு காவலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இதமா இது சாம்பாரா மிளகா மிளகு சாம்பாரா அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மதனப்பள்ளியில கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்கவே. ஆகவே அல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள. ஆவியானவர் வரும் பொழுது உனக்கு சந்தோஷம். அடுத்தபடியாக உனக்கு சந்தோஷம் வரணும்னா நீ என்ன பண்ணணும்னா, நீ 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். யோவான் மூப்பர் அந்த 3 நிருபத்தை எழுதினார். 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம், 3ஆவது நிருபத்தை எழுதினார். இந்த நிருபத்தை எழுதுவதன் நோக்கமே என்ன? உங்கள் சந்தோஷம் முழுமையாய், உங்க சந்தோஷம் எப்படி இருக்கணும்? முழுமையாய் இருக்கணும். பிள்ளைகள், அவர் மூப்பர் 80 வயசு 90 வயசு மேல ஆயிடுச்சு யோவானுக்கு. அவர் பிள்ளைகளுக்கு எழுதுறார், என் பிள்ளைகளே உங்க சந்தோஷம் எப்படி இருக்கணும்? முழுமையாய். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீங்க எந்த புத்தகம் வாசிப்பாங்க? நான் நிறைய புத்தகம் வாசிப்பேன். நான் புத்தகத்தை அதிகமா நேசிக்கிறவன். கல்லூரியில படிக்கும் போது கூட தினந்தோறும் நூலகத்துக்கு போய் நூலகத்துல நிறைய புக்ஸ் வாசிப்பேன். புத்தக புழுவார். ஆனா நான் உங்களுக்கு திட்டவட்டமா சொல்றேன் பாருங்க, நான் வாசித்த எந்த புத்தகமும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே. நான் மருத்துவ கல்லூரியில படிக்கும் போதும் புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற மருத்துவ கல்லூரியில படிக்கும் பொழுதும் புக் வாசித்திருக்கிறேன். ஆனா எந்த கல்லூரியில படிச்சாலும் எல்லா புத்தகங்களை புத்தகம் அப்படின்னு சொல்றது பரிசுத்த வேதாகமம். இந்த புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. இங்கிருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க வாசித்து பாருங்க. தேவனுடைய சந்தோஷத்தினால நிச்சயமா நீங்க நிரப்பப்படுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்களுக்கு நல்லா தெரியும், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா
நெகேமியா 8:10. இன்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உண்மையானதை விசித்து முதல்வனை விட்டு ஒன்றில்லாதவர்களுக்கு பக்தர்களை அனுப்புங்கள். இதனால் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். பாருங்க, நாம் கர்த்தருக்கும் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். பாருங்க, எஸ்ரா என்கிற ஆசாரியர் மோசேயினுடைய 5 நியாயப்பிரமாண புஸ்தகங்களை ஒரு மர மேடையில நின்று மர பிரசங்க பீடத்தில் நின்று வாசிக்கிறார். கூடி வந்திருக்கிற சபையாருக்கு முன்பாக அவர் வாசித்தார். அவர் வாசித்த பொழுது முதல்ல ஜனங்களா என்ன பண்ணாங்கன்னா, வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதாங்க அப்படின்னு 9வது வசனத்துல வாசித்தார். முதல்ல இந்த வார்த்தைகளை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அழுதாங்க. ஆனா இதை விளக்கி சொன்ன எஸ்ரா, இதை விளக்கி சொன்ன நெகேமியா என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னன்னா, எரேமியா 15:17 வாசி பாருங்க. உம்முடைய வசனம் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு அவைகள் என் இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டு வேத வாக்கியங்களை தேவனுடைய வசனத்தை வாசி பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிச்சயமா கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான சோதனைகளால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். சோதனைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சோதனையுடைய நோக்கம் என்ன? நம்முடைய சந்தோஷத்தை மேம்படுத்த, நம்முடைய சந்தோஷத்தை வளப்படுத்ததான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை அனுமதிக்கிறார். யாக்கோபு நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆகவே நம்முடைய பலவிதமான சோதனைகள் மத்தியிலும் மெய்யான சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டடைய முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, எந்த சூழ்நிலையும் உன் சந்தோஷத்தை பாதிக்காது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அப்படி வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் எனக்கு உள்ளே இருக்கிற சந்தோஷத்தை பாதிக்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நமக்கு சந்தோஷம் வரும். என்ன சந்தோஷம் வருது? எப்படி சந்தோஷம் வருது? நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் அளிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வரும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, யோவான்
சிம்பிளா சொல்றாங்க, எளிமையா சொல்றாங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம செய்யற ஜெபம் வந்து நமக்கு பதிலை கொண்டு வரும். பதிலை கொண்டு வருவதனால சந்தோஷம் கூடுமே தவிர சந்தோஷம் குறையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்து கை கூறுங்கள் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்க முடியும். ஆமென். இப்ப நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா மிக முக்கியமான காரியம் என்னன்னா, இயேசுவோடு எப்பொழுதும் உங்களுக்கு நெருக்கமான உறவு இருந்து கொண்டே இருக்கும். When you have close relationship with Lord Jesus Christ, நீங்களுடைய சந்தோஷம் இருக்கும் பொங்கி 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 வழிகிற சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகினால ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா 12:2 வாசிங்க. ஏசாயா 12:2 வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் உண்டு கொள்வீர்கள். யார் இந்த மகிழ்ச்சியின் ஊற்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட உனக்கு உறவு இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற சந்தோஷத்தை நீ பெற்றுக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், சந்தோஷத்தினுடைய நோக்கம் என்ன? சந்தோஷத்தினுடைய நோக்கம் என்ன? என் தேவனுடைய குணாதிசயத்தினால நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மாறினார். என்னுடைய நன்மைக்காக எப்பொழுதும் பாடுபடுகிறவர். என்னுடைய வாழ்க்கையை காட்சிகளுக்கு பின்னால கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன்? என் தேவனை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். என் தேவனை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். என் தேவன் எப்படிப்பட்டவர்? ராஜரீக அன்புள்ளவர். என் தேவன் எப்படிப்பட்டவர்? ராஜரீக அன்புள்ளவர். அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? எல்லையில்லாத ஞானம். அவருடைய கிருபை எனக்கு என்ன கொடுக்கிறது? சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவருடைய கிருபை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே என்னுடைய சூழ்நிலைகளிலே நான் சந்தோஷப்படுகிறது இல்லை. ஆமென். ஏனென்றால் நான் ஒரு தவறும் செய்யாதபடிக்கு என் தேவன் எனக்கு ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் தம்முடைய பிள்ளைகளிலே அன்புள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளிலே அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சந்தோஷத்துல நீங்கள் நங்கூரம் இட வேண்டும். Anchor yourself in this job.
அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சந்தோஷமாய் இருக்க இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தில் நீங்க சந்தோஷத்தை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். காரணம் என்ன? முதலாவது நீங்க எல்லாரும் ஒரே கூட்டமாக ஒரே குடும்பமாக இந்த ஆலயத்தில் கூடி வருகிறீர்கள். கூடி வந்த உடனே சந்தோஷத்தின் ஊற்றாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில பிரசன்னராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகினால நாங்க உங்களுக்கு என்ன சொல்றோம்னா, கர்த்தருடைய ஆராதனைக்கு வாங்க. கர்த்தருடைய ஆராதனைக்கு ஏன் வரணும்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய ஆராதனைக்கு வாங்க 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 வாங்கன்னு சொல்றோம். நீங்க கட் பண்றீங்க. கட் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? நம்ம கர்த்தரை ஆராதிக்க ஒன்று கூடி வரும்பொழுதுதான் சந்தோஷத்தை கண்டறிகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 3:9 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:9. மேலும் உம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அழைத்திருக்கிற இந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எந்த விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ரொம்ப வசனமா வாசிக்கிறீங்க. துக்கத்திலும் துக்கமா வாசிக்கிறீங்க. யாராவது கொஞ்சம் சந்தோஷமா வாசிக்கலாம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக பயப்படாதீங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். நாங்கள் பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆகினால சந்தோஷமா வாசிக்கலாம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அழைத்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். யாருக்கு சொல்றாரு? யார் யார் தெசலோனிக்கே பட்டணம். நல்ல கவனிங்க நான் சொல்றத. யார் யார் நீ வீட்டில் உட்கார்ந்து பாரு, ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நிச்சயமா சந்தோஷம் வராது. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன். 100க்கு 100 நான் சேலஞ்ச் பண்றேன். நீ வீட்டில் உட்கார்ந்து பாரு, உனக்கு சந்தோஷம் வராது. ஆனா ஆலயத்துக்கு வந்தினா இந்த வசனம் என்ன சொல்றது? நீங்கள் அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படி வருது? நம்ம கூட்டுறவுனால வருது, தோழமையினால வருது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேரும். ஒன்னா சேரும்போது இயேசுடைய பிரசன்னம் வருது. அவர் தான் சந்தோஷத்தின் ஆதாரம். அவர் என்ன பண்றாரு? ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற எல்லாரையும் சந்தோஷத்தினால நிரப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் நம்ம எப்படி இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா நம்முடைய குடும்பம் வந்து ரேடியல் திருச்சபை. ஆகவே இந்த குடும்பத்துல தான் உனக்கு நிறைவான சந்தோஷம். இந்த குடும்பத்துல தான் உனக்கு நித்தியமான சந்தோஷம். இந்த குடும்பத்துல தான் உனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? இந்த கூட்டுறவை, இந்த தோழமையை வாழ்நாள் முழுவதும் ஒருபொழுதும் விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம என்ன பார்க்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாய் எப்பொழுதும் அந்த இருக்கிற முழுகிறீங்க. சந்தோஷமா மாவரைக்கும் வருது. இருங்கள் கொஞ்சம் வாய் திறந்து கொஞ்சம் சொல்ல பாருங்க. கொஞ்சம் வாய் தரங்க. கொஞ்சம் காத்து உள்ள போட்டோம்.
எப்பொழுதும் எப்பொழுதும் இதை சொல்லும்போது கூட நீங்க விசனமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. காரணம் என்னன்னா நீங்க விட்டு விட்டு வரீங்க சபைக்கு. விடாம வந்து பாருங்க, எப்படி 52 வாரம் நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நான் வந்து சும்மா கட்டளையில, நான் வந்து வசனத்தினுடைய அத்தாட்சியில பரிசுத்த ஆவியானவருடைய துணையில நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு சந்தோஷம். இந்த உலகத்துல சினிமா பார்க்கறதுனால, செல்போன் பார்க்கறதுனால, அந்த காட்சியை பார்க்கறதுனால, இந்த காட்சியை பார்க்கறதுனால, அந்த ஊருக்கு போறதுனால, இங்கே பிரியாணி சாப்பிட்றதுனால, குஷ்கா சாப்பிட்றதுனால நமக்கு சந்தோஷம் வராது. நிச்சயமா நீ வீட்டில் உட்காந்து உனக்கு சந்தோஷம் வரல. ஏன்னா நான் வந்து என் வயசுக்கு நான் வந்து எத்தனையோ விதத்துல சந்தோஷத்துக்காக முயற்சி பண்றேன். நீ ஒருவேளை சிரிக்கலாம், அந்த சிரிப்பெல்லாம் நடிக்கலாம். உண்மையான சந்தோஷம், உனக்கு உண்மையான சந்தோஷம் வேணுமா? இயேசுவிடத்துல வா. அல்லேலூயா. உனக்கு சந்தோஷம் வேணுமா? இயேசுவிடத்துல வா. பாலியல் இன்பத்தினால சந்தோஷம் வராது. ஆமென். மதுபானத்தினால சந்தோஷம் வராது. மருந்துனால, போத மருந்து சாப்பிட்றதுனால சந்தோஷம் வராது. நீ நடனம் ஆடிப்பாரு, நடனம் ஆடணும்னு கை காலம் வரையிருக்காங்க. ஆமென். ஆகிய கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்பொழுது இருக்கணும்? யார் சொல்றது? வெளியில் இருக்கிற ஆளுக்கு சொல்ல, சபையில் இருக்கிற ஆளு சொல்ல. ஏன்னா இயேசுக்கு நல்லா தெரியும், சபைக்கு வந்தாங்கன்னா அவங்க எப்பொழுது இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கணும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்று பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்று பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்று பொங்குதே. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எப்பொழுதும் எப்பொழுதும் நான் நான் கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் சந்தோஷமாய் இருந்து கொண்டே இருப்பேன். இருந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறுவேன். களி கூறுவேன். இப்பொழுது நான் 201